ஹலோ ServiceNow டெவலப்மெண்ட்லயே ரொம்ப முக்கியமான ஒரு API பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப்பா அலச போறோம். இது சும்மா ஒரு புரோகிராமரா மட்டும் இல்லாம உங்களை ஒரு கம்ப்ளீட் ServiceNow ஆர்கிடெக்டாவே யோசிக்க வைக்கும். சரி, லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடலாமா? உண்மையாவே கேக்குறேன். ServiceNow ஃபார்ம்களை உங்களால நிஜமாவே டைனமிக்லி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்ப பெரிய கம்பெனிஸ்ல டெய்லி நடக்கிற ஃபார்ம் சேஞ்சஸ்க்கும் சரி, அந்த டஃப்பான சீனியர் லெவல் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்க்கும் சரி, நீங்க நிஜமாவே ரெடியா இருக்கீங்களா? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான விடையத்தான் இந்த அலசல்ல நம்ம தேட போறோம். ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குற இந்த ரோட் மேப்பை வச்சு தான் நாம டிராவல் பண்ண போறோம். முதல்ல ஜிஃபார்ம் API பத்தின ஒரு அறிமுகம், அப்புறம் முக்கியமான டெவலப்மெண்ட் டூல் கிட், அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்ட் என்டர்பிரைஸ் சினாரியோஸ், இன்டர்வியூல வைக்கிற ட்ராப்ஸ், பெஸ்ட் பிராக்டிசஸ், கடைசியா ஒரு அல்டிமேட் சம்மரி. அவ்வளவுதான், வாங்க ஆரம்பிக்கலாம். பகுதி 1. மீட் தி ஜிஃபார்ம் API அப்படின்னா என்ன? கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு இது ஏன் இவ்வளோ பெரிய பேஸ்மெண்டா இருக்குங்கிறத முதல்ல கிளியரா புரிஞ்சுக்குவோம். இன்டர்வியூல உங்களை ஒரு கேள்வி கேட்டா இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆன்சர். ஜிஃபார்ம்ங்கிறது ServiceNowல இருக்கிற ஒரு கிளையண்ட் சைட் API. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமலேயே ஃபார்மை டைனமிக்கா கண்ட்ரோல் பண்ண இது யூஸ் ஆகுது. இவ்வளவுதான். இதை நீங்க கரெக்டா சொல்லிட்டாலே, ஆஹா, இவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு போயேன்னு அவங்களுக்கே ஒரு இம்ப்ரெஷன் வந்துரும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுங்க. பிரவுசர்ல இருக்கிற ServiceNow ஃபார்மோட பாஸ் இல்லனா கண்ட்ரோலர்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த ஜிஃபார்ம். இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குது. இதை வச்சு ஃபீல்ட்ஸ் கிட்ட நேரடியாவே பேசி யூசரோட ஆக்ஷன்ஸை இன்ஸ்டன்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஜிஃபார்ம்னு ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கும். மேனுவல் வேலிடேஷன் பண்ண வேண்டி வரும். ஏகப்பட்ட தப்பு நடக்கும். ஆனா ஜிஃபார்ம் இருந்தா மேஜிக் தான். ஃபார்ம்ஸ் ரொம்ப டைனமிக்கா மாறும். ரியல் டைம் ஆட்டோமேஷன் நடக்கும். எரர்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். யூசருக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இதுதான் மெயின் காரணம். இது ரியல் டைம்ல பிரவுசருக்கு உள்ளேயே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1, யூசர் ஃபார்மா ஓபன் பண்றாரு. ஸ்டெப் 2, பிரவுசர் ஃபார்மை லோட் பண்ணுது. ஸ்டெப் 3, அந்த செகண்ட்லயே நம்ம ஜிஃபார்ம் உள்ள வந்து ஃபார்மை டைனமிக்கா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிள், ரைட்? பகுதி 2, தி எசென்ஷியல் டெவலப்பர் டூல் கிட். ஒரு டெவலப்பரா டெய்லி நீங்க யூஸ் பண்ண போற இன்டர்வியூவர்ஸ் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கிற அந்த மெத்தட்ஸ் என்னென்னு இப்ப பாத்திரலாம். இந்த கெட் வேல்யூ, செட் வேல்யூலாம் சும்மா ஏதோ கோடுன்னு நினைக்காதீங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல நடக்கிற நிஜமான சிச்சுவேஷன்ஸ் கூட இதை பொருத்தி பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ப்ரையாரிட்டியை செக் பண்ணணுமா? கெட் வேல்யூ யூஸ் பண்ணுங்க. ஒரு டீம்க்கு ஆட்டோ அசைன் பண்ணணுமா? செட் வேல்யூ. CAB அப்ரூவலை கட்டாயமாக்கணுமா? செட் மேண்டட்டரி. ஆக இது எல்லாமே டெய்லி பேசிஸ்ல நீங்க யூஸ் பண்ண போற உங்க பிரம்மாஸ்திரங்கள். அடுத்த பகுதி 3, ரியல் வேர்ல்ட் என்டர்பிரைஸ் சினாரியோஸ். இப்போ நாம ஒரு என்டர்பிரைஸ் டெவலப்பரோட ஷூல நின்னு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க IBMல வேலை பார்க்கறீங்க. அங்க ஒரு டேட்டாபேஸ் டீமா ஆட்டோ அசைன் பண்ணணும், அப்ரூவல்ஸை மேண்டேட்டரி ஆக்கணும், சம்பந்தமே இல்லாத நெட்வொர்க் ஃபீல்ட்ஸை ஹைட் பண்ணணும். இப்படி பல ஜிஃபார்ம் மெத்தட்ஸை ஒரே ஸ்கிரிப்ட்ல போட்டு எப்படி ஒரு மாசான ப்ரொடக்ஷன் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு காட்டுறதுக்கு இதான் ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். பகுதி 4, சர்வைவிங் சீனியர் இன்டர்வியூ ட்ராப்ஸ். இப்போ உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ண போறோம். ஜூனியர் டெவலப்பர்ஸை ஃபில்டர் பண்றதுக்காகவே வைக்கப்படுற அந்த ட்ரிக்கியான கேள்விகளை ஃபேஸ் பண்ண டைம் வந்தாச்சு. மொதல் ட்ராப். ஜிஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களால டைரக்டா டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா? சிஸ்டம் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்றதுக்கான சரியான கேள்வி இது. கொஞ்சம் யோசிங்க, என்ன ஆன்சரா இருக்கும்? இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சீனியர் லெவல் ஆன்சர் என்ன தெரியுமா? நோ சான்ஸ். ஆமாங்க, ஜிஃபார்ம் எப்பவுமே கிளையண்ட் சைடு மட்டும்தான். பிரவுசர்ல இருந்து சர்வருக்கு நீங்க பேசணும்னா அதுக்கு கண்டிப்பா கிளைட் அஜாக்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ அடுத்த ட்ராப். ஜிஃபார்ம் பண்ற வேலிடேஷனை யூசர்னால பைபாஸ் பண்ண, அதாவது ஏமாத்த முடியுமா? என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி லேயர்ஸ் பத்தி நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு இது கரெக்டா காட்டி கொடுத்துரும். உண்மை என்னன்னா, ஆமா, கண்டிப்பா பைபாஸ் பண்ண முடியும். பிரவுசர் சைட் ஸ்கிரிப்ட்ஸை ஈஸியா ஏமாத்தலாம். அதனால தான் ஒரு ரியல் சீனியர் டெவலப்பர் எப்பவுமே கிளையண்ட் சைட் கன்வீனியன்ஸ் கூடவே பிசினஸ் ரூல்ஸ், டேட்டா பாலிசிஸ், அப்புறம் ACLs மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்வர் சைட் செக்யூரிட்டியும் பேக்கப்க்கு வச்சிருப்பாரு. இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி, ஜிஃபார்ம் யூஸ் பண்ணும்போது சில சமயம் ஃபார்ம்ஸ் ரொம்ப ஸ்லோவா லோட் ஆகுமே, அதுக்கும் என்ன காரணம்?
ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வர பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸை உங்களால ட்ரபிள் ஷூட் பண்ண முடியுதான்னு பார்க்கறதுக்கு இன்டர்வியூவர்ஸ் கன்ஃபார்மா இந்த கேள்வியை கேட்பாங்க. இங்க நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் அந்த ஸ்லோனஸ்க்கு காரணமான குற்றவாளிகள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுதான். அதாவது அளவுக்கு அதிகமான கிளையன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது, ரொம்ப அதிகமா டாம் மேனிபுலேஷன் பண்றது, தேவையே இல்லாம பலமுறை செட் வேல்யூவை கால் பண்றது, அப்புறம் அனாவசியமான கிளைட் அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்ஸ், இதுங்க தான் ஃபார்மை ரொம்ப ஸ்லோவாக்குற மெயின் ரீசன்ஸ். பகுதி 5 பெஸ்ட் பிராக்டிசஸ் அண்ட் பிட்ஃபால்ஸ். சரி, ட்ராப்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஏபிஐயை தப்பா யூஸ் பண்ணா எவ்ளோ பெரிய டிசாஸ்டர் வரும்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் இதுதான், தி இன்ஃபனைட் லூப் இஷ்யூ. சிம்பிளா சொல்றேன், ஒரு ஃபீல்டோட ஆன் சேஞ்ச் ஸ்கிரிப்ட்குள்ளேயே திரும்பவும் அதே ஃபீல்டுக்கு ஒரு செட் வேல்யூவை கொடுத்தீங்கன்னா என்னாகும்? ஆக்சுவலி அது ஒரு முடிவே இல்லாத லூப்பை கிரியேட் பண்ணி மொத்த ப்ரௌசரையுமே ஹேங் ஆக்கிடும். லிட்ரலா ப்ரௌசரே ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ இதுல ரொம்ப உஷாரா இருங்க. இந்த கம்பேரிசனை பாருங்க. ஜி ஃபார்ம்ங்கிறது பிரவுசரோட கண்ட்ரோல், அதே சமயம் கரண்ட்ங்கிறது டேட்டாபேஸோட கண்ட்ரோல். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நடுவுல இருக்கிற பவுண்டரிஸை ஒரு டெவலப்பரா நீங்க எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பகுதி 6 தி அல்டிமேட் ஜி ஃபார்ம் சம்மரி. ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜை இப்போ சம்மரைஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்மளோட இந்த மொத்த அலசலோட மெயின் கோல் இதுதான். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ப்ரௌசர்லேயே ஃபார்ம்ஸை எப்படி டைனமிக்கா இன்டராக்ட் பண்றது, வேலிடேட் பண்றது, அப்புறம் யூஐஐ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்க கம்ப்ளீட்டா கத்துக்கணும். அது கண்டிப்பா நடந்திருக்கும்னு நம்புறேன். ஃபைனலா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எழுதின ஒரு ஜி ஃபார்ம் ஸ்கிரிப்டை ஒரு ஹேக்கரோ இல்ல ஏதோ ஒரு யூசரோ இப்போ பைபாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். உங்களோட சர்வர் சைட் செக்யூரிட்டி அவங்கள கரெக்டா பிடிக்குமா? செக் பண்ணி பாருங்க. ServiceNow ஆர்கிடெக்சரோட அடுத்த லேயரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்.